ஃபாக் இல்லைங்க. அதுக்கப்புறம் ஃபாக் வந்துச்சு, அப்படியே நாங்கள் ஸ்லோ ஆகிட்டோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதே தெரில அந்த அளவுக்கு ஃபாக் திரும்பவும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் முன்னாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டியூட்ஸ், ஸோ மூணாரில் ஃபியூல் போட்டு கிளம்பிட்டோம் ஊருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:49. மேப் யாருமே போடல. ஸோ எல்லாருக்குமே ரூட் தெரியும், அதனால் மேப் போடவே இல்லை. ஸோ கீழே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலி போடி நாய்க்கர் போயிட்டு அதுக்கப்புறம் தேனி அந்த ரூட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் மார்னிங் வேறு லெவலாக இருந்ததுங்க. நேற்று நைட்டும் மார்னிங்கும் வேறு லெவலாக இருந்தது. ஒரே வைப்பு தான், செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாரும். சொல்ல மறந்துட்டேன் டியூட்ஸ், யாராவது நீங்கள் வரீங்கன்னா வீக் டேஸில் வாங்க, வீக்கெண்டில் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. இன்கேஸ் அப்படி வரீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரூமை புக் பண்ணிவிடுங்க. ரூம் புக் பண்ணிவிட்டு கால் பண்ணி ரூமில் அவைலபிள் இருக்கான்னு கேட்டுட்டு கன்ஃபார்ம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? Booking.comல ஓப்பனில் காட்டுது, ஆனால் நேரில் நீங்கள் போகும்போது புக் பண்ணிவிட்டு போகும்போது அவங்க வந்துட்டு சொல்லிடுறாங்க எல்லாமே நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், நாங்களும் வெப்சைட்லேயும் க்ளோஸ் பண்ணிட்டோம், அது ஏன் க்ளோஸ் ஆகலைன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு ரீசன் சொல்லிடுறாங்க. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நேற்று நாங்கள் அந்த மாதிரி தான் பட்டோம் ரூமுக்கு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதனால் யாருமே வந்துட்டு நீங்கள் புக் பண்ணாமல் மூணார் பக்கம் வந்துடாதீங்க. அதுவும் வீக் எண்டில் தயவு செஞ்சு நினச்சி கூட பார்த்துடாதீங்க, செம்ம ரஷ்ஷாக இருக்குது. கிளைமேட்டு சில்லுன்னு தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபாகு அது வேறு லெவலாக இருந்தது பாருங்கள். நான் நினச்ச மாதிரியே தான் ஆச்சு. நான் ஏர்லி மார்னிங் வரையும் அந்த ஃபாக் இருக்குன்னு நினச்சேன், அதே மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது வந்துட்டு கலைஞ்சிடுச்சு, ஃபுல்லாக மிஸ்டாக மூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அந்த ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுதுங்க கரெக்டாக 2 மணி 3 மணி போல் ஸ்டார்ட் ஆகிற மிஸ்ட்டு அடுத்த நாள் மார்னிங் 8 மணி 9 மணி 8 மணி தான் லாஸ்ட்டு, 8 மணி வரையும் இருக்குது. அந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மிஸ்ட்டு பார்க்கவே முடியாது. வீடியோ பாருங்கள், எவ்வளோ மிஸ்ட்டில் நைட்டு ட்ராவல் பண்ணணும் இந்த ரூட்டில், அவ்வளோ மிஸ்ட்டு. கண்ணில் பக்கத்தில் இருக்கிறவங்களே கண்ணு தெரிய மாட்டாங்க லைட் இல்லைனா, அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்டு. ஆனால் செம்மையாக இருந்ததுங்க, என்ஜாய் பண்ணிட்டோம், வேறு லெவல் பண்ணிட்டோம். நிறைய பைக்கர்ஸ் வந்திருக்காங்க, இப்பயும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பர். இங்கே இருக்கிற மெயின் இஷ்யூ இது ரூமு தாங்க, ஓகேவா? அது மட்டும் பார்த்துட்டு வாங்க. ரூமு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல். அதனால் ரூமை வந்துட்டு மஸ்ட்டு புக் பண்ணி ஹோட்டலில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டெசிஷன்னாலும் எடுங்க. இல்லை இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா 200% வாய்ப்பு இல்லை. இல்லை நான் அப்படி வந்து பார்த்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்க, சடன் பிளான் அப்படின்றப்போ ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ரூம் பார்த்து அங்கே ஸ்டே பண்ணுறங்க. முடிஞ்ச அளவு இயர்லி மார்னிங் 3 மணி 4 மணி போல் செக் அவுட் பண்ணி மூணார் வந்துருங்க, அதுதான் பெஸ்ட்டு. அதை விட்டிங்கன்னா வச்சிங்களேன் வேறு வழியே கிடையாது, ரூமும் கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது உங்களாலங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஏன்னா நாங்கள் அனுபவப்பட்டோம். எங்களுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க நைட்டு ஹெல்ப் பண்ணாங்க அந்த அம்மா, அவங்க இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் ரூம் மட்டும் மஸ்ட்டு புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க, மற்றபடி எதுவும் பிரச்சனையே கிடையாதுங்க. ஸோ எல்லாமே வியூ பாயிண்ட் தான். நாங்கள் பார்த்த ஹீல்ஸ் அதுதான், ஃபுல்லாக ஃபாகாக இருந்தது, அந்த நுனியில் மட்டும் லைட்டாக தெரிஞ்சுது ஓப்பனாக. ஸோ இப்போ அதுவும் ஃபுல்லாக தெரியுது. காப் ரோடு தாங்க, வேற லெவலாக இருக்குங்க, செம பெருசுங்க ரோடு, அல்டிமேட்டாக இருக்குது ரோடு, என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். பட்
பிள்ளைங்க மாதிரி ஓட்டாதீங்க, பைக்கர் மாதிரி ஓட்டுங்க. பைக்கர் மாதிரி ஓட்டுனீங்கன்னா இந்த ரோடு வந்துட்டு சொர்க்கம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஓட்டுங்க. வீலெல்லாம் இது என்னன்னு தெரில. போயிட்டு செக் பண்ணோம். ஸோ நான் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, லேண்ட்ஸ்லைட்லாம் ஆனால் இடம்ட்டு இங்கெல்லாம் ஆகிட்டுருக்கு. ஆகி தான் அதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆர்எஸ் பெரி தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆர்எஸ் பெரி தான். இது தைல மரம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மரம் தான். செம்ம ஹைட்டு நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க. வளர்த்து வைக்கல, அதுவே வளர்ந்துருச்சு இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு. நைட்டெல்லாம் ஃபாகாக இருக்குது, பகலில் அப்படியே சில்லுன்னு இருக்குது. என்ன மாதிரியே இன்னொரு விஷயங்க, இங்கே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கேரளாவில் வந்துட்டு தண்ணி எப்பயுமே சூடாக தான் தருவாங்க. அது நமக்கு செட்டே ஆகாதுங்க. ஏன்னா எனக்கு தண்ணி குடித்த மாதிரி அந்த ஃபீலே இல்லை. உடம்பு சரியில்லைன்னா கூட வெந்நீர் வந்துட்டு குடிக்க மாட்டேன், ஏன்னா அந்த ஃபீல் இருக்காது அப்படின்றதுனால. ஏன்னா தண்ணி குடித்தா ஒரு கம்ஃபர்ட்டும் இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், இங்கே வந்துட்டு இது வாங்கிட்டேன், வாட்ரு வெளில தான் வச்சுருக்காங்க. அதுவே ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுட்டு கொடுத்தா எப்படி இருக்கும், அவ்வளோ சில்லுன்ட்டு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஒரு தடவை கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஏன்னா டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும் இங்கேயும். ஓகே, 2 லைன் இது வரையும் போகுது. நீங்கள் நான் சொன்ன டைமிங்கை தவிர மற்ற எந்த டைம் வந்தாலும் ஃபாகை நீங்கள் பார்க்கவும் முடியாது, என்ஜாய் பண்ணவும் முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அந்த டைம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் இங்கே வந்ததுக்கான ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும்னு பார்த்துக்குங்களேன். என்ன தலைவர் ஸ்லோவாக போகிறாரு. பின்னாடி இருந்து பார்க்கும்போது தாங்க தெரியும், அப்படியே வண்டி அழகாக அப்படியே சாஞ்சிட்டு போகும். தேவிக்குளம் மட்டும். ஸோ மிட் நைட்குள்ளே சென்னை ரீச் ஆகணும். அதுதான் பிளானிங் இன்னைக்கு. போகிற வழியில் ஏதாவது ஃபால்ஸோ இல்லை வியூ பாயிண்ட்ஸோ இருந்ததுன்னா நிற்கலாம். மற்றபடி எங்கேயும் ஸ்டாப் கிடையாது. திண்டுக்கல் தான் பிளான் பண்ணியிருக்கோம். டோல் பிளாஸா 1 கிலோமீட்டர் ஹெட். ஸோ வெட்டிங் ஷூட்லாம் எடுக்க வந்திருக்காங்க. அதான் தலைவர் பார்க்குறாரு. அவர் ஃபோட்டோகிராஃபருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வெட்டிங் ஷூட்டு, ஃபோட்டோ ஷூட்டு ஏதாவது பண்ணோன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? சூப்பராக பண்ணி தருவார், பெஸ்ட்டு ப்ரைஸில். வியூ எல்லாமே வேறு லெவலுங்க. என்ஜாய்மெண்ட்டுக்கு பைக்கருக்கு குறைச்சல் இல்லை, அந்த மாதிரி இருக்கு ரோடு. நான் திரும்பவும் சொல்கிறேன், ரூமை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பிளான் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். மறந்துடாதீங்க. ஏன்னா எங்கள் அனுபவத்தில் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நாள் ரூம் புக் பண்ணிட்டோம், ரிலாக்ஸாக இருந்தோம். ஓகேவா? செகண்ட் நாளும் வந்துட்டு ரூம் வந்துட்டு புக் பண்ணோம் மீன்ஸ் Booking.comல புக் பண்ணியாச்சு, அவைலபிள் இருக்குது. இங்கே கேட்டால் ஃபுல் க்ளோஸ்டு அப்படின்றாங்க. ஸோ அதை நம்பிலாம் வராதிங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க மூணார். வீக்கெண்டில் தயவு செஞ்சு
ரூம் புக் பண்ணாமல் கிளம்பிடாதீங்க. இங்கே எல்லா பிளேஸுமே வீக்கெண்டில் செம்ம ரஷ்ஷாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரஷ்ஷாக இருக்குது. மோட்டோ விளாக்கிங்க்கு வேறு கேமரா எங்கேயா வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. வியூ பாருங்கள், அந்த ஹீல்ஸ் காலைல வரும்போது அந்த ஹீல்ஸே தெரியலங்க, அவ்வளோ ஃபாகாக இருந்தது. ஒரு 8 மணி போல், 8 மணியோட லாஸ்ட்டு, அதுக்கப்புறம்லாம் இல்லை. ஸோ க்ளவ் வந்துட்டு அந்த பையனை இறக்கி விட்டுருவோம்ல, நமக்கு ரூம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்க வீட்டில் தங்கறதுக்கு. ஸோ அங்கே இறக்கி விட்டு க்ளோவ் போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்டாப் எங்கேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கீழே இறங்கினதுக்கப்புறம் க்ளோவ்ஸ் போட்டுக்கலாம். ஸோ பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணாறு வர்றதுக்கு உங்களுக்கு ஃபுட்டு வந்துட்டு ஒரு வேளைக்கு நல்லா சாப்பிட்றீங்கன்னா மினிமம் 300. இல்லை ப்ரோ எனக்கு ஒரு தோசை ஒரு ஆம்லேட்டு அந்த மாதிரி போதும் அப்படின்னீங்கன்னா 100லேருந்து 140 வரையும் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இந்த பட்ஜெட்லேயும் இருக்குது. உங்களுக்கு எந்த பட்ஜெட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான். பெர் டேவுக்கு 500 வச்சுக்கிங்க, மினிமம் 500 ஃபுட்டுக்கு. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் அக்காமடேஷன் நீங்கள் வந்துட்டு ரூமை முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா ரூம் இருக்குது லோ, அதாவது ஸ்டார்டிங் வந்துட்டு 1700 1800லேருந்தே இருக்குது ஹோம் ஸ்டே அது எல்லாமே. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க ரூம் வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லா பட்ஜெட்லேயுமே ரூம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுறோம் எல்லாமே. ஸோ ஏன்னா ஆஸ் ஏ பைக்கராக ஒரு பட்ஜெட்குள்ளேயே தான் எல்லாம் முடிக்க பார்ப்போம். ஸோ தூங்கி எழுந்திரிச்சு போகிறதுக்கு ஒரு ஸ்டே இருந்தால் போதும், அந்த மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம். ஐயோ அங்கே பாருங்கள், ஸோ கல்லாம் இங்கே தான் இன்னும் ஃபோட்டோ எல்லாமே எடுத்தோம். இங்கே இல்லைங்க, அது கொஞ்சம் தள்ளி. ஸோ இங்கே இந்த கார்னர் மேலே ஏறும்போது அட்டி தூள் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ ஒரு பர் ஹெட்டுக்கு வந்துட்டு 3000 இல்லைனா 4000 ஆகிடும் 2 நாள் ஸ்டே, 3 பகல்னா. நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா பைக்கில் வரீங்கன்னா ஃபியூல் தனி ஃபியூல் அது ஆகிடும். ஒரு நல்லா மைலேஜ் தர வண்டினா பிரச்சனை கிடையாது. இல்லை ஒரு 30 அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஒரு அமௌண்ட் வந்துடும். செமையாக இருக்குது பாருங்கள். அதை வியூ பார்த்த உடனே என்ன பேசிகிட்டு இருந்தான்றதே மறந்துட்டேன். இயற்கை அப்படியே கொள்ளுது. அதன் அழகால் வசியப்படுத்துதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் ஒன்றுது. இது என்னாச்சு? நீங்கள் வந்துட்டு எதுக்கும் கொஞ்சம் பைசா எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா? ஸோ நிலமை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நமக்கு எல்லாமே அமைஞ்சிட்டா பிரச்சனை கிடையாது. ஸோ அது மாதிரி பைக்கில் வந்தீங்கனாலும் ஓகே. இல்லைனா நீங்கள் இது பண்ணணும், கார் எல்லாமே தனியாக பே பண்ணுற மாதிரி வரும். அது வேறு இருக்குது ஒரு பக்கம். ஸோ காலையில் ஃபுல்லாக நாங்கள் இங்கே தான் இருந்தோம். ஒரு 30-35 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ இங்கே தான் இருந்தோம் நாங்கள். என்ன பண்ணுறாங்க? ரீல்ஸ் பண்ணுறாங்களோ? ஆமாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வரும்போது கூட்டமே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. ஆனால் பாவிக்கலாம், நாங்கள் வரும்போது ஃப்ரீயாக இருந்ததுங்க. ஃபோட்டோவா? எடுத்துடலாமே. எடுத்துடலாம். ஃபோட்டோவில் இதில் எடுத்து அங்கே வரவா?
நான் கேட்டது அங்கே என்னண்ணா? ஆ ஓகே தான் 4:30 நமக்கு. நிறைய வீடியோ இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரொட்டேட்டபிள் கிடையாதுல்ல? காப் ரோட் உங்களுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். பயங்கர சில்லுன்னு இருக்கு காய்ஸ், வேற லெவல். இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணதில்ல, இப்பதான் பயங்கர சில்லுன்னு இருக்கு. திடீர் மழை மாதிரி திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகும். அவங்க பாருங்க இவ்வளவு நேரம் எவ்வளவு ஃபாகா இருந்ததுன்னு. அப்படியே போங்க ஸ்லோவா, நான் எடுத்துட்டே வரேன். ஐயோ பாருங்க மலை உச்சியில. ஸோ எக்கச்சக்க பைக்கர்ஸ் வந்திருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே க்ளோ வேற போடலையா, ஸோ க்ளோவும் போடாததுக்கு இதுக்கும் பயங்கரமாக ஏறுது. எடுப்போம். இருங்க நான் முன்னாடி நிற்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் பார்க்குறதுல கேமராவில் வந்துட்டு ரொம்ப சின்னதாக தெரியும் இந்த மலை. நீங்கள் எதிர்பார்க்குறத விட இது பெருசு. மறைச்சிட்டேனா? ஓ அந்த மாதிரி இருக்கு. செம்ம சில்லுன்னு இருக்குங்க. ஸோ உங்களை வந்துட்டு நீங்கள் எந்த பிளேஸ் பார்க்கலனாலும் சரி, உங்களை மூணார் வந்துட்டு வைப் பண்ணிடணும். வைப்பாகவே வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், யாருதுன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு க்ளவுட்ஸு
அப்படியே க்ளவுட்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்மளை கிராஸ் பண்ணுது பாருங்கள். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சன்னு நல்லா செம்ம வெயிலாக அடிக்கிற நேரத்தில் க்ளவுட்ஸ் எல்லாமே அப்படியே படுகை மாதிரி போர்த்து இருந்தது. ஸோ அந்த இடத்துல அது வேறு மாதிரி இருந்தது அந்த வீடியோஸ் ரீல்ஸுங்க. மேலே ஸோ எல்லாம் இந்த ஃபாக் இப்போ தான் பார்க்குறாங்க, அதனால் ஒரே வைப்பாக இருக்காங்க. வாழாயன் வாழ்வை வாழவே நானே போரே தான தான ஜன் ஜனா ஜன் ஜன் ஜனா ஜன் ஜன் ஜனா ஜன் 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 ஜனா ஜன் ஜன் ஜனா ஜன் ஜன் ஜனா ஜன் ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. வியூ பாயிண்ட் ரெட்டு எல்லோ சக்கு 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 ஜிக் சக்கு சிக்கு சக்கு ஜின் சக்கு சிக்கு சக்கு சக்கு சிக்கு சக்கு. ஃபாகில் ஒரு வீடியோ எடுக்கணுங்க. காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், காற்று ரைட்டில், காற்று மேலே காற்றடிக்குது, காற்று ரொம்ப நாற்றடிக்குது, காற்று பார்த்தாங்கப்பா மேடுமா கற்றுக்கொள்ள ஏன் வெறியா நீ கற்றுக்கொள்ள நீ வெறியா நீ அப்படின்னு பார்த்தவங்க ரைட்டுமா சக்கு சிக்கு சக்கு ஜின் சக்கு சிக்கு சக்கு ஜின். வேறு லெவலுங்க. யாருங்க நீங்கள்? உங்களை மாதிரி ஒரு நட்பு தாங்க வேணும் எனக்கு. ஆல்ரெடி நம்ம பயங்கர ஜெல் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் பயங்கர ஜெல் ஆகிட்டோங்க. கத்தால காட்டுக்குள்ள கதை பேசி போமடி வேணா நான் வர வேணா ஓகே. வீடியோவா? மழை பெஞ்சிச்சுன்னு ஆமாம் இந்த கொடையை எடுத்து சுற்றிட்டு விளையாண்டு போட்டிருப்பேன். அப்போ இதயத்தில் பை காய்ச்சி வெறித்தனமாக இருக்குது காய்ச்சி ரூட்டு. என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த மாதிரி இருக்குது ரூட்டு. ஸோ செம்ம என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள். எங்கள் டீம்மேட்ஸ் 3 பேர் போயிட்டாங்க. ஸோ அவங்க 4 வரையும் இந்த ஃபாக் இல்லைங்க. அதுக்கப்புறம் ஃபாக் வந்துச்சு, அப்படியே நாங்கள் ஸ்லோ ஆகிட்டோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதே தெரில அந்த அளவுக்கு ஃபாக் திரும்பவும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் முன்னாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவள் தான் போய் அவங்கள பிடிச்ச வேண்டியதான். நம்ம இவர் மட்டும் பின்னாடி இருக்கார் ஆசிஸு. ஸோ அவர் வந்துடுவார், அது பிரச்சனை கிடையாது. அவர் இப்படி ஒன்று பிடிச்சிட்டு வந்துடுவாப்புல. ரோட்டு வேறு ரூட்டு வந்துட்டு அல்டிமேட்டுங்க. இன்றைக்கி ட்ராவல் பண்ணாங்களா? இன்றைக்கி ஆக்சுவலி 13ன்னு நினைக்கிறேன் டேட்டு, ஞாயிற்றுக்கிழமை. அல்டிமேட்டாக இருக்குது ரூட்டு. ஐயோ சொர்க்கம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் அது. அந்த மாதிரி தான் இருக்குது ரூட்டும். வெறித்தனம். ஸோ ஃபாக் வந்துட்டு கொஞ்சம் இடத்துல இருக்குது, அப்புறம் இல்லை. அப்படியே மூவ் ஆகுதா, மேகம் மூவ் ஆக அப்படியே ஃபாக் அங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது முன்னாடி தெரியும் பாருங்கள், அப்படியே ஃபாக் வந்துட்டு மூவ் ஆகுது. கேமரா எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, பட் என்னால் முடிஞ்ச வரையும் நான் காட்டுறேன். அடுப்பாரா
ஸோ நைட்டு நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இவங்க தான் எங்களுக்கு ரூம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க இந்த அம்மா. ஸோ அவங்களன்னா அவ்வளோதான் நாங்கள். மிஸ்டேக் ஹண்ட்ரட். ஸோ அவங்க தான் எனக்கு ரூம். வண்டி வருது. ஐயோ, பெரிநாக்கல் எஸ்டேட். என்னங்க ஓவராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இல்லைடா போடா, இல்லைடா. இவன் தொல்லை தாங்க முடியலங்க. விளாக் பண்ண விட மாட்டான். என்னங்க அல்டிமேட்டாக இருக்குது. ஃபாக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது ஃபாகு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சமாக வேறு இருக்குது. வா மக்களே, ஃபால்ஸு பாருங்க. போலாம் போ. போங்க அங்கே போயிடலாம். ஃபால்ஸ் பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கு. வாங்க ஃபால்ஸ் போயிடலாம். ஸோ இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இருங்க காட்டுறாங்க உங்களுக்கு. ஸோ இது ஒரு சின்ன ஃபால்ஸ், தண்ணி லைட்டாக ஓடுது. அங்கே தான் பெரிய ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம ஒரு பக்கம் போனால் வண்டி ஒரு பக்கம் போகுது. கொஞ்சம் கஷ்டப்படுறான், பார்த்துக்கலாம்டா, சரி பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆசை பைக்கராக தெரியும், பைக்குக்கும் நமக்கும் எவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, அதுதான் மேட்ரு. க்ரௌடு வேணாம் மெயின் ரோட்லேயே போயிடலாம்.